எல்லாருமே பொருட்செல்வம் தான் கேட்குறீங்க தவிர அருட்செல்வம் கேட்க மாட்டேங்க முருகர்கிட்ட அப்படின்ட்டு. அந்த அருட்செல்வத்துக்கு நிகரான இன்னொரு செல்வம் இருக்குது, அறிவு செல்வம். இந்த பாடலுக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புத்தி மட்டும் நல்லபடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் துன்பம் வந்து குறைவாக தான் அனுபவிப்பீங்க. இங்கே சென்னையில் இருக்கிற முருக பக்தராகட்டும், இல்லை மற்ற உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற முருக பக்தராகட்டும், எப்பயாவது உங்களுக்கு திருச்சி பக்கம் கரூர் பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முருகரை பார்க்காம வந்துடாதீங்க. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. முருகனின் அருளை இல்லந்தோறும் கொண்டு சேர்க்கும் ஓர் புதிய நிகழ்ச்சி. அருணகிரிநாதர் பாட கருணை கடவுள் கேட்டு மகிழ்ந்த அற்புத பாடல். திருப்புகழ் பாடலின் மகிமைகளையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் திருப்பம் தரும் திருப்புகழ் நிகழ்ச்சியில் விவரிக்கிறார் முருகனருட் செல்வர் ஜெயம் SK கோபி. உலகெங்கும் வாழும் குமுதம் பக்தி நேயர்களுக்கும் உலகெங்கும் வாழும் முருக பக்தர்களுக்கும் வணக்கம். திருப்பம் தரும் திருப்புகழ் 6வது பாடல். இதுக்கு முன்னாடி அந்த பாடல் எல்லாமே பெரிய பாடலாக இருந்திருக்கும். இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டான ஒரு பாடல்லாம் சொல்லணும். 4 வரி தான் இந்த பாடலே. ரொம்ப சுருக்கமாக 4 வரினாலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து முருகத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு ஒரு பெரிய அற்புதமான பாடல் தான் அருணகிரிநாதர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நான் போன பாடலில் வந்து சொந்த வீடு அமையறதுக்காக நான் சொல்லியிருப்பேன். அது ஒரு செல்வம். ஆனால் அதை விட பெரிய செல்வம் ஒன்று இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாருமே பொருட்செல்வம் தான் கேட்குறேன் தவிர அருட்செல்வம் கேட்க மாட்டேங்க முருகர்கிட்ட அப்படின்ட்டு. அந்த அருட்செல்வத்துக்கு நிகரான இன்னொரு செல்வம் இருக்குது, அறிவு செல்வம். என்றைக்குமே வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் முருகர்கிட்ட கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து கிருபானந்த வாரியர் வீடியோ ஒன்று பார்க்கும்போது அவர் ஒன்று சொன்னார். அதில் ஒரு வார்த்தை, முருகர்கிட்ட நல்ல புத்தியும் ஞானத்தையும் கேளுங்க, உடனே கொடுத்துருவாருன்னாரு. அதுலேருந்து ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தி இருந்துச்சுன்னா, நல்ல அறிவு இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, இந்த ஒரு விஷயம் செய்யலாமா வேண்டாமா, இது நம்மளுக்கு சரியாக வருமா தவறாக போய் முடியுமா, இல்லை நம்மளுக்கு எதிர்காலத்தை இது பாதிக்குமா இல்லையான்றது தெரிகிறது. ஒரு அறிவு வேணும், ஒரு புத்தி வேணும், ஒரு ஞானம் வேணும். நம்ம இப்போ சிவபெருமானாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், மூகாம்பிகை, பராசக்தி, சரஸ்வதி, எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அவங்களோட பக்தர்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் முருகப்பெருமான வணங்குறது மட்டும்தான் நல்ல புத்தியும் ஞானமும் கிடைக்கும். இந்த பாடலுக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு சிறக்கு எப்படி இந்த பாடல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமாக முருகட்டை கொண்டு போய் சேர்க்குமோ, எப்படி நல்ல அறிவு நல்ல புத்தி கிடைக்குமோ, அதே மாதிரி பாருங்கள், வால்மீகியில் ராமாயணத்தில் ஒரு வரிகள் வருது. என்னென்னா, ராமருக்கே என்ன சொல்லி வளர்க்குறாங்க சின்ன வயசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய மாதிரி. இப்போ நம்ம முருகன்றோல அங்கே சுப்பிரமணி, கார்த்தி, இந்த மாதிரி பேர்லாம் அவனை கார்த்திகேய, அப்படி முருகர் மாதிரி நல்ல அறிவும் அழகும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீ முருகனை வழிபட்டு வேண்டுன்னு சொல்லி ராமரை சொல்லியிருக்காங்க. இதை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ முருகர் வந்து அழகானவர் மட்டும் கிடையாது, அறிவுக்கு சொந்தமானவர். அந்த அறிவு வேணும் அப்படின்னா, நல்ல புத்தி வேணும்னா, ஞானம் வேணும்னா அந்த முருகப்பெருமான் தான். அதுக்காக தான் இந்த பாடல் 6வது பாடலாக வருது. அறிவு சிறக்க, அறிவு கிடைக்க, அறிவு செல்வம் முருகர்கிட்ட பெறதுக்காகவும், இந்த கலியுகத்தில் நம்ம வாழணும்னாலே நல்ல புத்தி இருந்தால் மட்டும்தான் பிழைக்க முடியும். புத்தி இல்லாமல் பிழைச்சிப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த அறிவு செல்வத்தை தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அந்த அறிவு செல்வம் கிடைக்கிற பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் 4 வரி, இதுவும் குரல் வடிவாகவும் நல்ல உச்சரிப்போடும் உங்களுக்கு வரும். இந்த பாடல் நீங்கள் கேளுங்க, எழுதுங்க, படிங்க. எல்லா முருகரும் இந்த பாடலுக்காக நம்ம பாடி வழிபடலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் வழிபடலாம். என்ன பாடல் பார்த்தீங்கன்னா, மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி என்ற தொடங்குற பாடல் தான் இந்த பாடல். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவேனர் பொருளாயோய் கதியே சொற்பரவேளே கருவூரிற் பெருமாளே. இந்த அறிவு செல்வம் கிடைக்கிறதுக்கு உண்டான பாடல் வந்து நீங்கள் எல்லா முருகர் முன்னாடி பாடலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த முருகர் இருக்காரோ அந்த முருகர் முன்னாடி போய் பாடலாம். கேளுங்க, எழுதுங்க. 4 வரி தான், சின்ன வரி தான். ஆனால் அருணகிரிநாதர் வந்து இந்த பாடலுக்கு ஒரு முருகர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த முருகர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் பசுபதீஸ்வரர் கோவிலில் இருக்கிற ஆறுமுக பெருமான், வள்ளி தெய்வானோட 12 கைகளோட இருக்கிற முருகரை தான் சொல்கிறார். ஸோ அந்த கரூர் பகுதி, திருச்சியில் இருக்கிற மக்கள் இந்த குமுதம் பக்தியில் இந்த காணொலி வரப்போ போய் பார்த்து நீங்கள் அந்த முருகரை வழிபடுங்க. இங்கே சென்னையில் இருக்கிற முருக பக்தராகட்டும், இல்லை மற்ற உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற முருக பக்தராகட்டும், எப்பயாவது உங்களுக்கு திருச்சி பக்கம் கரூர் பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முருகரை பார்க்காம வந்துடாதீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பாடல், இந்த அறிவு சிறக்கிற பாடல் வந்து நான் வந்து உண்மையிலே இந்த பாடல் எழுதுகிறப்போ நான் இதை நோட் பண்ணி குமுதம் பக்தி அனுப்புகிறப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த டெலிவரியே பண்ண முடியல. எல்லாமே சர்வசாதாரணமாக போய் சேர்ந்துடும். இந்த பாடலுக்கு மட்டும் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற நேரம் கூட இந்த எழுத்து வடிவாகிறது வந்து இன்னும் ஃபுல் ஃபார்ம் ஆகலை.
அதில் இன்னும் நிறைய வரிகள் சேர்க்கணும்னு சொல்லி அதை நிப்பாட்டி வச்சுட்டு என்னோட இமயமலை பயணம்ல இதை நம்ம கொடுத்துட்டு போயிடணும். இந்த முக்கியமான இந்த 2 பாடலை நம்ம பதிவு பண்ணிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துலேருந்து நம்ம எப்பவும் போல் கொடுக்கணும்னு சொல்லி இந்த பாடல் அவ்வளோ முயற்சி பண்ணி, ஏன்னா பிரபஞ்சம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தை வந்து நல்ல விஷயத்தை டெலிவரி பண்ண விடாது. ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு அறிவு எல்லாருக்குமே கிடைச்சுன்னா அதுதான் பெரிய பொக்கிஷம். உங்களுக்கு புத்தி மட்டும் நல்லபடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் துன்பம் வந்து குறைவாக தான் அனுபவிப்பீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரிய காட்டி கொடுத்துரும். எந்த மனிதர்கிட்ட போனால் நம்மளுக்கு பிரச்சனை வரும், எங்கே போனால் நம்மளுக்கு துன்பம் வரும்ட்டு. அந்த புத்தி கிடைக்கிற அந்த பாடல் கொடுக்கறதுக்காக இப்போ வரைக்கும் வந்து இந்த நான் காணொலி எடுக்கிற வரைக்கும் கூட நான் அதுக்கு உண்டான அந்த எழுத்துப்பூர்வமாக ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல. ஏன் நான் ஒன்று யோசிப்பேன், எப்பயுமே ஒரு விஷயம் டெலிவரி பண்ணும்போது தடங்களாந்தில் ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பாடல் தான் இந்த அறிவு சிறக்க பாடல். மதியால் வித்தகனாகின்ற பாடல் வந்து நீங்கள் படிங்க. குறிப்பாக உங்கள் குழந்தைங்களை கேட்க வைங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு 4 வரி தான் உங்கள் குழந்தைங்களை எழுத வைங்க. படிக்கிற பசங்களுக்கு எழுத வச்சிங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே மனிதனாக பிறந்த ஜீவராசிகளுக்கு ஒரு நிலையான மனம் வேணும், நிலையான புத்தி வேணும், நிலையான ஒரு அறிவு வேணும்னா கண்டிப்பாக இந்த பாடல் படிங்க. எல்லாருமே முருக பக்தர்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே இந்த காணொலி யூடியூப்பில் ஷார்ட்ஸாவோ இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக வரப்போ யாராவது இதை பார்க்குறீங்களோ இந்த பாடல் நீங்களே தேடி மதியால் வித்தகனாகி இந்த தொடங்கும் பாடலை திருப்புகழில் 4 வரியை மனப்பாடம் பண்ணி வச்சு நீங்கள் படிங்க, கேளுங்க. வாழ்க்கை உண்மையிலே வந்து அறிவுபூர்வமாக மாறும். எல்லா புகழும் முருகனுக்கே. இதுக்கப்புறம் வர காணொலியில் இமயமலை பயணம் முடிச்சு அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். நன்றி. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.